இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல் முடித்து வந்த உடனே ஏதோ ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, பொங்கலுக்கு வாங்கின பச்சரிசிலாம் கொஞ்சம் மீதம் இருந்தது. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 4 கப் தண்ணி சேர்த்து அதோட 4, 5 ஏலக்காய் சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே குழஞ்சி வந்திருந்தது பாசிப்பருப்பும் அரிசியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணி, ஆல்ரெடி வெல்லம் உதிர்த்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பும் அரிசியும் போடும்போது பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் 1 பாக்கெட் நெய்யை அதில் ஊற்றிக்கிட்டேன். அந்த கேப்பில் அது நல்லா வெந்து வந்துருச்சு வெல்லம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லத்தையும் அதில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் மீதி ஒரு 4, 5 ஸ்பூன் நெய் இருந்தது. அந்த நெய்யை முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து பொங்கல் கூட சேர்த்துக்கிட்டேன். பொங்கல் நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்க்கும்போது. என்னோடய விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.